அன்பான நண்பர்களே, நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜி. இந்த வீடியோவில் பணம் ஏராளமாக வரவும் உங்கள் செல்வத்தை பெருக்கவும் அதற்கான ரகசியங்களை அறிய ஆசையா? இந்த வீடியோவில் செல்வகாந்த நிர்வாகத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கவர உதவும் உத்திகள் மற்றும் சிறப்பான நுட்பங்களை பற்றி பார்ப்போம். சரியான மனநிலை மற்றும் திடமான திட்டத்தின் மூலம் செல்வத்தை அபரிமிதமாக உங்களை நோக்கி ஈர்க்க ஒரு காந்த சக்தியை நீங்கள் உருவாக்கலாம். இந்த வீடியோவில் உடனடியாக செயல்படுத்தக்கூடிய மற்றும் உடனடியாக செயல்படக்கூடிய படிகள் மற்றும் ஆலோசனைகளை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவிற்கு செல்லும் முன் இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்து ஆதரவளிக்கவும். வெல்த் மேக்னெட் மேனேஜ்மெண்ட்டை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் நிதி யதார்த்தத்தை மாற்றி நீங்கள் தகுதியான வளமான வாழ்க்கையை வாழத் தொடங்கலாம். வீடியோவிற்கு செல்வோம். பவர் ஆஃப் மைண்ட் செட் இன் வெல்த் கிரியேஷன். நேர்மறையான உறுதியான அணுகுமுறையை கொண்டிருப்பது மனநிலையின் பெரிய சக்தியாகும். புதிய யோசனைகள், படைப்பாற்றல் மற்றும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் திறனை செல்வ மனநிலை குறிக்கிறது. செல்வ செழிப்பிற்கு நீங்கள் எவ்வளவு தகுதியானவராக நன்கு உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு தகுதியையும் மதிப்பையும் கொடுப்பீர்கள், உருவாக்குவீர்கள். மற்றவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பதன் மூலம் நீங்கள் நிதி ரீதியாக பெரும் மதிப்பை, வெகுமதியை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் மனநிலையில் உங்களுக்கு என்ன வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் எதிர்காலத்தில் நீங்கள் விரும்பும் பணத்தை, செல்வத்தை அடைய முடியாது. மேலும் நீங்கள் செல்வந்தராக விரும்புவது மட்டும் போதாது, நீங்கள் ஏன் பணத்தை விரும்புகிறீர்கள், விரும்பிய பணத்தை கையில் கிடைத்தால் என்ன செய்ய போகிறீர்கள், அந்த பணத்தை எப்படி பெறப் போகிறீர்கள், அதற்கான வழி என்ன, அந்த செல்வத்தை அடைய என்ன செயல்களை செய்து, அதாவது எதை இழந்து பெறப்போகிறீர்கள், இந்த கேள்விகளுக்கு பதில்களை தேடி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேள்வியை கேட்ட பின் அல்லது எழுதிய பின் உங்கள் மனநிலையில் எந்த தொழிலின் மூலம் செல்வ ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்ற ஒற்றை திட்டத்தை சிறப்பாக உருவாக்குங்கள். திட்டத்தை நிர்வகிப்பதில் வரும் பாசிட்டிவ் விஷயத்தை, நெகட்டிவ் விஷயத்தை ஆராயுங்கள். அப்போது உற்சாகத்துடனும் நல்ல நோக்கத்துடனும் செயல்பட்டால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் தகுதியான செல்வத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் உங்களுடைய மைண்ட் செட் செல்வ செழிப்பை ஈர்க்கும் பெரிய மேக்னட் ஆகும். சில சிறப்பான மனநிலை எவ்வாறு செல்வத்தை ஈர்க்கும் என்பதை பார்ப்போம். ஒரு நேர்மறை மற்றும் செயல்திறன் மிக்க மனநிலை வாய்ப்புகள் மற்றும் வெற்றிக்கான வழிகளை ஏற்படுத்தும். உங்கள் மனநிலை நீங்கள் செய்யும் செயலில் நல்ல அணுகுமுறையையும் நம்பிக்கையையும் நல்ல நடத்தைகளையும் ஏற்படுத்தி அதன் மூலம் பொருளாதார வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் செல்வகாந்த மனநிலையில் இருந்தால் நம் வாழ்வில் செல்வத்தையும் அபரிமிதத்தையும் ஈர்ப்பதில் நமது மனம் ஒத்துழைக்கும். செல்வகாந்த மனநிலை கொண்ட நபர்கள் தங்கள் சூழ்நிலைகள் தங்களது என்ன பின்னணியில் இருக்கிறோம் என்பதை பொருட்படுத்தாமல் பொருளாதார வெற்றியை ஈர்க்கும் திறனை நோக்கி மனநிலை செல்லும். அந்த மனநிலையில் உள்ள நீங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி, தொடர்ச்சியான கற்றல் மேல் கவனம் செலுத்துவீர்கள். நல்ல மனநிலையில் உள்ள நீங்கள் நிதி இலக்குகளுக்கு முன்னுரிமை, பொருளாதாரத்தை அடைய தெளிவான திட்டத்தை உருவாக்குவீர்கள். மேலும் வரும் ஆபத்துகளை அறிந்து நீங்கள் உங்கள் மீதே முதலீடு செய்து, அதாவது உங்கள் அறிவின் மீதே முதலீடு செய்து நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவீர்கள். நீங்கள் சிறப்பான பொருளாதார நிலையை அடையும் நேர்மறையான மனநிலையில் இருந்தால் பட்ஜெட், சேமிப்பு, அதற்கு பிறகு முதலீடு, அதற்கான வளர்ச்சி போன்ற ஆரோக்கியமான நிதி பழக்கங்களை கொண்டிருப்பீர்கள். மேலே உள்ள நிதி பழக்கங்கள் நீங்கள் சிறப்பான நிதி ஒழுக்கத்துடன் இருப்பதை பிரபஞ்சத்திற்கு நன்கு தெரியப்படுத்துகிறீர்கள். இதனால் அதிக வாய்ப்புகளை ஈர்க்கிறீர்கள். ஈர்த்த செல்வத்தை கட்டி காப்பீர்கள். இது ஒரு சிறப்பான நிதி ஒழுக்கமாகும். மேலும் நீங்கள் நல்ல நிதி பழக்கத்தை மேலும் மேலும் கற்க ஆரம்பிப்பீர்கள். நல்ல நேர்மறையான மனநிலையில் நீங்கள் இருந்தால் செல்வத்தை ஈர்க்க, செல்வத்தை உருவாக்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய பொருளாதார இலக்குகளை பகிர்ந்து கொள்ளும் ஒத்த எண்ணம் கொண்ட நபர்களுடன் நீங்கள் சுற்றி இருக்கும் போது பொருளாதார வெற்றியை சிறப்பாக அடையலாம். இப்பொழுது போனஸ் டிப்ஸ்களை பற்றி பார்ப்போம். நன்றியுணர்வு மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் இவை இரண்டும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த கருவிகள். தற்போது உள்ள நிலையில் உங்களிடம் உள்ளவற்றுக்கும் நீங்கள் கிடைத்தவற்றுக்கும் நன்றியுணர்வும் தவறாமல் வெளிப்படுத்துங்கள். போனஸ் டிப்ஸ்களை பார்ப்போம். நன்றி உணர்வு மற்றும் மேனிஃபெஸ்டேஷன் இவை இரண்டும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த கருவிகள். தற்போது உள்ள நிலையில் உங்களிடம் உள்ளவற்றுக்கு நன்றி உணர்வுடன் தவறாமல் வெளிப்படும். மேலும் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். மேனிஃபெஸ்டேஷன் என்பது
அதாவது கற்பனை செய்த அனைத்தும் கிடைத்து விட்டது போல் உணர்வதாகும். அந்த உணர்வும் நன்றி உணர்வும் மற்றும் கற்பனை உணர்வும் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் அபரிவிதமான செழிப்பையும் ஈர்க்கும். ஆகையால் இவற்றை தொடர்ந்து மேலே உள்ள கருத்துக்களை தொடர்ந்து கடைபிடியுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்து.